நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று இந்த பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இதன் விடுதலைக்காக புரட்சி செய்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள் முன்வைத்த முழக்கம் இது. அவன் அடிமை இந்தியாவில் வைத்த முழக்கத்திற்கான தேவை விடுதலை பெற்று 76 ஆண்டுகளை கடந்து நிற்கும் போதும் இன்னும் அப்படியே இருக்கிறது. பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு இன்னும் உறங்கச் செல்கிறார்கள். நாட்டு மக்கள் தொகையில் 28 விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் அதானி அம்பானியும் இங்குதான் இருக்கிறார். இடிஞ்ச குறையை எடுத்து கட்ட முடியாத அடுத்த விலை சோத்துக்கு வழி இல்லாத ஏழைகளும் இங்குதான் நிறைந்திருக்கிறார். இந்த நாட்டில் கட்டமைக்கப்படுகிற அதிகாரங்கள் அனைத்தும் பெரும் முதலாளிகளின் வசதிக்கும் வளர்ச்சிக்குமாக அவர்களின் லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறதே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்லை. பாலாறு பாயுது, தேனாறு பாயுது, மக்கள் வயிறுதான் காயுது என்று நம் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு சோறும் இல்லை, பாலுக்கு உழைத்தமடா தோலா பசையற்று போனமடா என்று பொதுவுடைமை தத்துவத்தினுடைய பிதாமகன் நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார். உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, அறிவு எங்க போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்ன ஆச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லே சரியாச்சு. சுத்தி சுத்தி விரட்டுதம்மா, வறுமை மட்டும் நமக்காச்சுன்னு கற்பித்து, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? நம்மை வாட்டி வதைக்கும் இந்த கொடுமைகளை விரட்ட வேண்டாமா என்று எண்ணற்ற பெருமக்கள் பாடி சென்றார்கள், போதித்து சென்றார்கள். நம் தாத்தா பட்டுக்கோட்டை அவர்கள் புத்தர் வந்தார், பிறகு காந்தி இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார். இங்க தத்துவங்களுக்கோ கோட்பாடுகளுக்கோ குறைவில்லை என் அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே. செயல்படுத்துபவன் யார்? சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுவற்றிலுமே எழுதியிருக்கிறது. இறங்கி கூட்டுபவன் யார்? அதான் கேள்வி, அதான் கேள்வி. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவான் சொல்லியவன் நம் செயல்னு வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தரளிய மறைமொழிகளை போதித்திருக்கிறார். எல்லாரும் எளிதா சொல்லிடுவான், அதை அப்படி செஞ்சிருக்க கூடாது, இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது, சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு செஞ்சிருக்கலாம். சுத்தம் சுதந்திரம் என்று ஒருத்தன் எழுதுனா பாருங்க, அந்த எழுதுன நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். ஒவ்வொருத்தனும் அவன் தெருவத்தை இறங்கி கூட்டியிருந்தா தேசம் தானா சுத்தமா இருக்கும். இதுதான் புரட்சியின் தொடக்கம். இப்ப நாம என்ன செய்யறோம்? நம்ம தெருவை சுத்தம் பண்றோம். முதல்ல இந்த தொகுதியை சுத்தம் பண்றோம், கரூர் தொகுதியை சுத்தம் பண்றோம். அதிக குப்பை அங்கதான் இருக்கு. ஊழல், லஞ்சம், எல்லாம் சாராயம் வித்த காசு, போதை பொருள் வித்த காசு, பூரா. கரூர்னு பேர் வச்சது அறிவு கருவூலங்கள் நிறைந்த கரூர் நினைச்சுக்காதீங்க. காவாலி புயலுக்கு நிறைந்த கூட்டமா இருக்கு. அதுல ஒரே ஒரு மனித புனிதர், அவரை தூக்கிட்டு வந்து வேட்பாளராக நிறுத்துது. இதெல்லாம் சரி செய்யுங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், செந்தில் பாலாஜி பேரை கேட்டா அப்படி ஓடுவீங்க. அண்ணாமலை எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாம ஓடுவீங்க. அதுக்கப்புறம் தங்கை ஜோதிமணி, அதுக்கே தெரியாத இது என்ன செய்யணும்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கே தெரியாது. இப்ப இந்த மாதிரி சூழல்ல என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இத்தனை ஆண்டுகளில் எந்த மாதிரியான மாறுதல்கள் இந்த நிலத்தில் நிகழ்ந்திருக்குதுன்னு பாருங்க. 9 ஆண்டுகள் தான் நம்முடைய தாத்தா
பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கார். வெறும் 9 ஆண்டுகள் தான். அனுப்பு வழிவிடு, வழிவிடு, முதல்ல வழிவிடுறதுக்கு தயக்கமா படகுன்னு விலகு.